இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 115ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தரை துதிக்கிற நாம் எவ்வளவு ஆசீர்வாதம் பெற்றவர்கள். ஏன்னா ஆண்டவர் பாருங்க, கர்த்தர் தமக்கு பயந்தவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறார். அவருக்கு பயப்படுற சிறியவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆரோன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நம்மளை நினைச்சு ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை, உங்க பிள்ளைகளெல்லாம் ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவார். இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா தேவன் தம்முடைய ஜனங்கள் மேல அவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார். அதே நேரத்தில் இந்த உண்மை தெரியாத நபர்கள் இந்த தேவனை ஆராதிப்பதற்கு பதிலாக அவர்கள் தங்களுக்கு தெரிந்த வழிகளிலே அவர்கள் யாரை தெய்வம் என்று நினைக்கிறார்களோ அந்த தெய்வத்தை அவங்க என்ன செய்யறாங்க, தேடுறாங்க. அந்த தெய்வத்தை முக்கியத்துவப்படுத்துறாங்க. ஆனால் அந்த தெய்வங்களோடு இயேசுவை ஒப்பிடும்போது இந்த இயேசு எவ்வளவு பெரியவர், இவர் ஜீவன் உள்ளவர், வல்லமை உள்ளவர், இதெல்லாம் அறிந்து ஆராதிக்கிற நாம எவ்வளவு பாக்கியவான்கள் என்பதைத்தான் இந்த சங்கீதம் சொல்லும். அதனால தான் நாமோ இது முதல் என்றென்றைக்கும் நம்முடைய ஆண்டவர் என்ன செய்வோம், ஸ்தோத்தரிப்போம். ஏன்னா மற்றவங்களுக்கு இப்படிப்பட்ட ஆராதனையை செய்ய முடியாது, மற்றவங்களுக்கு இப்படி ஆராதனை செய்யவும் தெரியாது. ஆனால் நம்மால் இந்த தேவனை துதிக்காமல் இருக்க முடியாது, இந்த தேவனை மகிமைப்படுத்தாமல் இருக்க முடியாது. ஏன்னா அவருடைய மகத்துவத்தை நாம் அறிந்திருக்கிறோம், அவருடைய வல்லமையை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆகவே ஆராதனை அப்படின்னு வந்துட்டுனா அது மௌனமா இருக்கிறவர்களின் கூட்டம் அல்ல. ஏன்னா மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் தேவனை நினைச்சு மாட்டாங்க, துதிக்க மாட்டாங்க. நாம எப்படிப்பட்டவங்க, தேவனை துதிப்போர். அதனால ஆராதனை ஸ்தலத்துல ஒருத்தரும் அமைதி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. உங்க வாய்களை நல்லா விரிவாய் திறந்து கர்த்தரை நல்லா துதிக்கணும், கர்த்தரை நல்லா பாடணும், அவருடைய நாமங்களை சொல்லி அவரை மகிமைப்படுத்தணும். இதுதான் நம்முடைய கடமை. இதை நீங்க ஆராதனையில செஞ்சு பாருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல உண்டு, உங்க பிள்ளைகள் மேல உண்டு. உங்களெல்லாம் ஆசீர்வதித்து கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவா. பரலோக தேவனே, நீங்க ஜீவனுள்ள தேவன் என்பதை உணர்ந்து அவர்கள் எல்லாரும் உங்களை துதிக்கும் போது அதனால் உண்டாகும் ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் அனுபவிக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.